26 17வது வசனம். ஒரு தடவை வாசிங்க. இன்னைக்கு காலையில் நாம் தியானிக்கிற செய்தி ஒரு சந்ததியை எழுப்பும்படி போராடுவோம். சொல்லுங்க, ஒரு சந்ததியை எழுப்பும்படி போராடு. ஒரு தடவை சொல்லுங்க. சரி, நாம் முதல்ல தியானிக்க போகிறது சந்ததி எழும்பும் இடங்கள். முதல்ல தியானிக்க போகிறது சந்ததி எழும்பும் இடங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சந்ததி எழும்புவது எப்படி. சந்ததி எழும்புவது எப்படி. மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு தாயின் போராட்டம். இப்போ ஒன்றாவது என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சந்ததி எழும்பும் இடங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சந்ததி எழுப்புவது எப்படி. மூணாவது ஒரு தாயின் போராட்டம். இவ்வளவும் சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போது முதல்ல சந்ததி எழும்பும் இடங்கள். நான் ஒரு 7 இடங்களை சொல்லுவேன். ஒன்று, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு தடவை கூட வாசிங்க. நான் உங்கள் பிதாக்களை இப்ப கரெக்ட். சந்ததி உற்பத்தி ஆகிற முதல் இடம் உலை. எங்க? ஒலை தெரியாதா? ஒலை இந்த இரும்பெல்லாம் கொண்டு போட்டு உருக்கணும் இல்லையா? ஆலை, பட்டறை. பட்டறைன்னா சின்னது இல்லையா? பட்டறைக்க கிராண்ட் ஃபாதர். எப்பவும் மினிமம் 1800 டிகிரி சூடு இருக்கும். மினிமம் 1800 டிகிரி சூடு எப்பவும் இருக்கும். வலது பக்கம் சூடு, இடது பக்கம் சூடு, முன்பக்கம் சூடு, பின்பக்கம் சூடு, அடியில சூடு, வெந்துட்டே இருக்கும். அதாக்கும் இருப்பு காளவாய் உலை. இந்த எக்குன்னா முட்டை எக்கு இல்ல, இரும்புக்கு கிராண்ட் ஃபாதர். எக்கு இரும்பெல்லாம் உருக்கி உருவாக்குற இடமாக்கும் உலை. அங்க எல்லாம் விறகு துண்டு எடுத்து போட முடியாது. அங்கெல்லாம் விறகு துண்டு எடுத்து போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மிஞ்சாது. சில ஆட்களை எல்லாம் ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார், பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் மிஞ்சாது. நம்மள இல்ல, வெளியே உள்ள ஆட்களை சொன்னேன். நீங்க முறைக்க தேவையில்லை. பலகை, விறகு, உட்டு இதொன்னு எடுத்து உலையில என்ன செய்ய மாட்டணும்? போட மாட்டணும். உலையில போட்டா ஒருபடி சாம்பல் தான் மிஞ்சும். அதுக்குள்ள நல்ல இரும்பு உருக்கெல்லாம் தான் எடுத்து போடணும். தண்ணி மாதிரி மெல்ட் ஆகும். 430 ஆண்டுகள் ஒரு ஜனத்தை கொண்டு உலைக்குள்ள போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? உலைக்குள்ள போட்டிருக்கு. ஆண்டவரே எங்களை கரையாற்றும், எங்களை காப்பாற்றும், வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே, நான் இன்னி சொல்ல போற வார்த்தையை நீங்க மறக்க கூடாது.
நம்ம அடிமை ஆயிட்டோம்னு வைங்க. இப்ப எனக்கு அடிமைனாலும் என்னன்னு தெரியும், சுதந்திரம்னாலும் என்னன்னு தெரியும். ஏன்னா நான் 15 வயசு வரை சுதந்திரமா இருந்தேன், அப்புறம் அடிமை ஆயிட்டேன். அப்ப எனக்கு ரெண்டும் தெரியும். சுதந்திரம் என்னன்னு தெரியும், அடிமை என்னன்னு தெரியும். இப்ப என் பிள்ளைக்கு அப்பாவுக்கு சுதந்திரமும் அடிமைத்தனமும் தெரிஞ்சதுனால பிள்ளைக்கு ரெண்டும் தெரியும். ஆனா அடுத்து வர சந்ததி உண்டு இல்லையா, அந்த சந்ததிக்கு சுதந்திரம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க பிறந்தது அடிமைத்தனம், வாழ்ந்தது அடிமைத்தனம், கண்டது எல்லாம் அடிமைத்தனம். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் கடந்து கூக்குரல் போடுறாங்க. ஆண்டவர் அசையவே இல்லை. ஏன் ஆண்டவர் அசையல தெரியுமா? அந்த உலக்குள்ள இருந்துதான் ஒரு ஆரோனை உற்பத்தி பண்ணணும். அந்த உலக்குள்ள இருந்துதான் மீரியாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பணும். அந்த உலக்குள்ள இருந்துதான் ஒரு காலேப் எழும்புவான். அந்த உலக்குள்ள இருந்துதான் ஒரு யோசுவா எழும்புவான். எப்போ உங்க வீடு சூடாகுதோ அப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் எழும்புது. நல்ல கைதட்டணும், நல்ல வாயை திறக்கணும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாட்டி உங்க குடும்பம் சூடாவும்போ உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஒரு உற்பத்தி நடக்க போகுது. நல்ல கை தட்டி. காரணம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் எடுத்து உலக்குள்ள போட மாட்டார். உங்க பக்கத்தில் இருக்க ஆளுநி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எழும்பி கர்த்தர் சோத்திரம் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், விறகெல்லாம் எடுத்து ஒலையில போட மாட்டணும். என்ன ஒரு மறப்பு! விறகெல்லாம் எடுத்து ஒலையில போட மாட்டணும். போட்டா முடிஞ்சு, போட்டா கதை முடிஞ்சு. கொஞ்சோண்டு சாம்பல் மீதி கிடைச்சிருக்கு. கர்த்தர் சோத்திரம் கிருபையினால இவ்வளவு மீதி. போட்டப்போ 5 டன் உண்டாயிருந்து எல்லாம் கொலஸ்ட்ராலும் சுகரும் எல்லாம் உருவி போனப்போ இவ்வளவு சாம்பல் கிடைச்சு. 1 சந்ததி எழும்பும் இடம் உலை, 2 சந்ததி எழும்பும் இடம் ஜபாரை. யோபு 39 அதிகாரம் 1, 2, 3. அப்போ 2வது சந்ததி உற்பத்தியாகிற இடம் மறைவிடம். ஆண்டவர் கேட்கிறார் யோபுட்ட, மான் குட்டி போடுறவன தெரியுமா? அது பிரெக்னண்டா இருக்கணும் தெரியுமா? அது எங்க போய் குட்டி போடுதுன்னு உனக்கு தெரியுமா? அது மறைவிடத்தில் போய் குட்டி போடும். சந்ததி உற்பத்தி ஆகிற இடம் மறைவிடம். என்ன பிரச்சனை வரட்டு, ஜபத்துக்கு அளவு கூடிட்டு தான் இருக்கணும். யாரு என்ன சொல்லட்டு, ஜபத்துக்கு நேரம் கூடிட்டு தான் இருக்கணும். யாரு எப்படியோ பேசட்டு, ஜபத்துல சத்தம் உயர்ந்துட்டு தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒன்னும் உங்க வாழ்க்கையில வருகிற எதுவும் உங்க ஜப அறையை அழித்து விடக்கூடாது. ஏன்னா அங்க உட்கார்ந்து முழங்கால நின்னா தேசத்திலே ஒரு சந்ததி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. சில நேரம் சத்துரு நம்மளை ஜபிக்க விட மாட்டான். சில நேரம் இந்த சத்துரு நம்மளை முழங்கால நிற்க விட மாட்டான். சத்துரு நம்மளை போராட விட மாட்டான். ஏன்னா ஜபித்தால் சந்ததிகள் எழும்பும். சந்ததி எழும்பும் இடம் உலை, 2 சந்ததி எழும்பும் இடம் ஜபாரை மறைவிடம், 3
சந்ததி எழும்பும் இடம் உபத்திரவம். யோவான் 12:24. பார்த்தீங்களா? என்னை உபத்திரவப்படுத்தும் என்ன நடக்குது? சாத்தான் உபத்திரவப்படுத்துவதன் நோக்கம் என்ன தெரியுமா? நான் இருக்கப்படாது. ஆனா கர்த்தர் அந்த உபத்திரவத்தை எதுக்கு பயன்படுத்துறார் தெரியுமா? மிகுந்த பலனை கொடுக்கும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். நான் அடுத்த தடவை வரும்போ வெள்ளிக்கிழமை ராத்திரி என்ன பேசுவேன்னா, நீ வெட்கப்படுவது இல்லை. சனிக்கிழமை ராத்திரி என்ன பேசுவேன்னா, நீ அலைந்து திரிவது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பகல் என்ன பேசுவேன்னா, நீ வருகையில் எடுக்கப்படுவதும் இல்லை. ஏன்னா அந்த அப்பதானே அந்த ரிதமா வரும். ரெண்டெண்ணம் இல்லைன்னு பேசிட்டு ஒன்று உண்டுன்னு பேச முடியாது. அப்போ அந்த டாப்பிக்கில் ஒரு ரிதம் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் வேதனைப்பட்டது நல்லது, நான் துன்பப்பட்டது நல்லது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் துன்பப்பட்டேன், இன்னைக்கு மிகுந்த பலன். ஒரு காலத்தில் நான் விதிக்கப்பட்டேன், இன்னைக்கு மிகுந்த பலன். ஒரு காலத்தில் நான் நெருக்கப்பட்டேன், இன்னைக்கு மிகுந்த பலன். ஹல்லேலூயா. விதை மண்ணுக்குள்ள விழுந்தாலும் விதைக்கு உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறதுனால மண்ணை உடைச்சிட்டு வெளியே வரும். இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் உடைச்சிட்டு உங்க குடும்பம் தலை எடுக்கும். இப்ப இருக்கிற எல்லா நெருக்கடியும் உடைச்சிட்டு உங்க வீடு தலை எடுக்கும். ஏன்னா நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் கோதுமை மணிகள். நீங்கள் கோதுமை மணிகள். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. நீங்கள் பதர் அல்ல, நீங்கள் களை அல்ல, நீங்கள் கோதுமை மணிகள். நீங்க நிலத்தில் விழுந்தா கண்டிப்பா மிகுந்த பலன். 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நல்ல கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சந்ததி எழும்புகிற இடங்களை சொல்லுங்க. 1 உலை, 2 ஜபாரை, 3 உபத்திரவம், 4 சபை. என்ன? உங்க பிள்ளைகளை நீங்க நம்பி சபைக்கு அனுப்பணும். நீங்க பாருங்க, சபையில் வர பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் போய் ஒரு போட்டியில் பங்கெடுக்க மேடையில் போய் நிற்க பயம் இல்லை. ஏன்? எல்லா ஞாயிற்றுக்கிழமை இத்தனை ஆட்களுக்கு முன்ன வந்து ஃப்ரெண்டில் நின்று இல்லையா வசனம் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லை. ஒழுக்கம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மற்றவங்களை கனம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும், பெற்றோரை கனம் பண்ணணும். எவ்வளவு கேவலமான சந்ததியையும் பொன்ன போல உற்பத்தி பண்ற இடமாக்கும் சபை. சமூகத்தில் இருக்கு ஒழுக்கக்கேடு, குடும்பத்தில் இருக்கு ஒழுக்கக்கேடு, தேசத்தில் இருக்கு ஒழுக்கக்கேடு. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நோவாவுனுடைய காலத்திலிருந்து இதுவரை இவ்வளவு கேவலமான ஒரு சந்ததி எழும்பினது இல்லையாம். நோவாவின் காலத்திலிருந்து இதுவரை இவ்வளவு கேவலமான ஒரு சந்ததி எழும்பினது இல்லையாம். அப்படின்னா இதுக்கு யார் பதில் சொல்லி ஆகணும்? சபை. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அது சபை. ஏன்னா ஒழுக்கம் உற்பத்தி ஆகிற இடம் குடும்பம் அல்ல, ஒழுக்கம் உற்பத்தி ஆகிற இடம் சமூகம் அல்ல. ஒழுக்கம் உற்பத்தி ஆகிறது எங்க? தேவ சபையில. உலகம் அப்படி இருக்க, உலகம் இப்படி இருக்கன்னு கேட்க கூடாது. உலகத்தை மாற்றி அமைக்கும்படிதான் நம்மளை தம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
சபையில் வந்த பிறகுள்ள நம்முடைய பேச்சை பார்த்து மற்றவங்க பேச்சை திருத்திக்கிடணும். சபையில் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவங்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கிடணும். சபையில் வந்த பிறகு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை பார்த்து மற்றவங்க தேவ பிரசன்னத்தில் வரணும். இது அப்படி இல்ல, உலகத்தாய் வாய் எடுத்தா கெட்ட வார்த்தை தான் பேசுவோம், நம்ம அர்ஜென்ட்டுக்கு பேசுவோம். பரிதாபமாய் பார்க்கிறீர்கள். என்ன நம்ம ரெகுலரா என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு பேசுவோம். நம்ம பேசுனதெல்லாம் அணுகுண்டா இருக்கும். கேட்டவன் வெடிப்பான், அவன குடும்பம் வெடிக்கும், அவன ஏரியாவே. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். சந்ததி எழும்புற இடங்களை சொல்லுங்க. உலை, மெதுவா மெதுவா சொல்லுங்க. உலை, ஜபாரை, உபத்திரவம், சபை. 4 சொன்னேன் இல்லையா? 5. சந்ததி உற்பத்தி ஆகிற இடம் மனை. மனை 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 சந்ததி உற்பத்தி ஆகிற இடம் எது? மனை. யாத்திரையாகமம் 1:16. மனை. மனைன்னா பேபி உண்டு இல்லையா? பேபி பேபியால டாய்லெட் போ உட்கார வச்சு சொல்லி கொடுப்பேன் தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் பேபி போட்டியா? கரெக்ட். அதுல உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு டாய்லெட் போக சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி ஒரு மரத்தினால் செஞ்ச அமைப்பு. அது கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். இந்த அளவு உயரத்தில் இருக்கும்னு வைங்க. உதாரணத்துக்கு இந்த அளவு உயரத்தில் இருக்கும். அந்த பிரெக்னன்ட் லேடிய காலு 2 பக்கமா வச்சு அதுல உட்கார வைப்பணும். அப்புறம் கீழே இவங்க நின்றுட்டு இருப்பணும். கீழே இவங்க நின்றுட்டு இருக்கிறது என்னத்துக்குன்னு கேட்டா அந்த பிள்ளை எடுக்க. அப்படி கர்ப்பவதிகள் உட்கார்ந்து பிரசவிக்கிற இடத்தோட பேராக்கும் மனை. அதான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னப்போ எனக்கு ஏற்றுக்கிட முடியாதது. புரியுதா? நானே இந்த ஒரு வார்த்தை என்னன்னு அறியக்கு 3 புக்கு மேல தேடினேன். யுவர் ஆனர் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னாக்க எனக்கு என்ன ஆனாலும் கூட்ட முடிஞ்சு ஒரு செகண்ட் வரப்போ. இப்போ உட்கார்ந்து பிரசவிக்கிற இடமாக்கும் மனை. அங்கே என்ன உற்பத்தி ஆகுது? சந்ததி உற்பத்தி ஆகுது. இப்போ எபிரேய மருத்துவச்சிகள் சொல்லணும். என்ன புத்தின்னு பாருங்க. பிள்ளை பிறக்க போறது யாருக்கு? எபிரேயர்களுக்கு. அந்த பிள்ளையை கொல்லும்படி ஏற்படுத்தி இருக்கிறது யாரு? எகிப்திய மருத்துவச்சிகளா எபிரேய மருத்துவச்சிகளா? யாராவது சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இஸ்ரவேல்ல பிறக்கிற பிள்ளைகளை கொல்லும்படி ஏற்படுத்தினது எபிரேய மருத்துவச்சிகளையா எகிப்திய மருத்துவச்சிகளையா? அது ஏன்? அது ஏன்? எபிரேய பிள்ளைய கொல்லக்கு எகிப்திய மருத்துவச்சிகளை இல்லையா வைக்கணும்? ஏன்னா எபிரேய பிள்ளைகளை கொல்லக்கு எகிப்திய மருத்துவச்சிகளை ஏற்படுத்தி விட்டா வெளியே கலவரம் வெடிக்கும். எங்க கலவரம் வெடிக்கும்? வெளியே. எபிரேய பிள்ளைகளை கொல்லக்கு எபிரேய மருத்துவச்சிகளை விட்டா உள்ளே அடி வச்சு செத்து விடுவோம்.
இப்போ நம்மள்கிட்ட வெளியே இருந்து யாரும் பிரச்சனை பண்ண வரமாட்டேன்னு ஏன் அவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுறது, நமக்கு உள்ளுக்குள்ளே தேவைக்கு மேல பிரச்சனை. நமக்கு கர்த்தரை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, பைபிளை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, 2 பாடல்களை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம்னு ஆவிக்குரிய காரியத்தை யோசிக்க நேரம் இல்லை. நமக்கு தலைவலி, வயிற்று வலி, இதை 2 யோசிக்க 12 மணிக்கூர் தகே இல்லை. புரியுதா? நமக்கு வெளிப்புறமா யோசிப்பதற்கு நேரம் கிடைக்க கூடாது என்பதில் சத்துரு கவனமா இருக்கிறான். நமக்கு நம்மளை பற்றி யோசிக்கிறதுல ஒரு நாள் என்ன செய்யல, திகையல்ல. நம்முடைய பிரச்சனை யோசிக்க வேண்டி இருக்கு, நம்முடைய உள்ளுக்குள்ள காரியங்களை யோசிக்க வேண்டி இருக்கு. அப்புறம் 24 மணிக்கூர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு 2 எண்ணங்கள். 1 எனக்கு தலைவலி இருக்கு, 2 எனக்கு வயிற்று வலி இருக்கு. இதை 2 யோசிக்கும் ஒரு நாள் எபிரேய மருத்துவச்சிகளை அனுப்பி எபிரேய பிள்ளைகளை கொல்லும்படி பார்வோன் திட்டம் போட காரணம் என்ன தெரியுமா? நீங்களே உள்ளுக்குள்ள அடிச்சு செத்துக்கிடுங்கன்னு. பார்வோனுக்கு அவ்வளவு விவரம் இருக்குன்னா ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எவ்வளவு விவரம் இருக்கும்? தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அவங்க பார்த்துட்டு ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கிறார்கள். பார்வோன் கூப்பிட்டு சொன்னா என்ன பண்ணுகிறீர்கள்? உடனே இவங்க சொல்லு, யுவர் ஆனர், எகிப்திய பெண்களை பற்றி உமக்கு தெரியும், அவங்கள மாதிரி இல்லை எபிரேய பெண்கள் சும்மா அக்னி டிஎம்டி கம்பி மாதிரி ஆகும். சில ஆட்கள் கை தட்டி ஆராதிக்கும், நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த கை தட்டினப்போ உள்ளாகப்பட்ட ஒரு கொசு அந்த கைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இந்த கைக்குள்ள அகப்பட்டபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகுது. ஏன் இந்த கைக்குள்ள அகப்பட்டபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகுது? சில ஆட்கள் ஆராதிக்கும் அவங்க கைக்குள்ளாகப்பட்ட அந்த கொசு என்ன கொசுக்கு 7 தலைமுறையே செத்து போகும். ஆனா சில ஆட்களை கையில அகப்பட்டால் கொசுக்கு எந்த சேதமும். அவங்க துதிக்கிறது பார்த்திருக்கீங்களா? அது ஒரு நோயாகும். அது ஒரு நோயாகும். சில ஆட்களுக்கு மசில் ஒட்டும் இல்லை, சில ஆட்கள் ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி. ஒரு கையடிக்க முன்ன நம்ம குளச்சலுக்கு போயிட்டு வரலாம். அடுத்த தடவை எங்கேயாவது கொளுத்து பிடிக்கட்டு, அப்ப இப்படி நிற்கும். தெய்வத்தை ஆராதிக்கும் போது லெப்ட் ரைட் ஒன்றும் பார்க்கப்படாது. அது ஆராதிக்காத ஆட்களுக்கு பக்கத்தில் உட்காரணும். ஆராதிக்காத ஆட்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடி ஆராதிக்கும் போது வேணும்னே ஒன்று கொடுக்கணும். நம்ம கொடுத்தோன்னு அந்த பாடி அறியப்படாது. கொடுத்துட்டு நம்ம ஆவியில தொடர்ந்துட்டே இருக்கணும். உடனே அந்த ஆவியில அடிச்சது. நீங்க இப்படி 3 வாரம் செஞ்சீங்கன்னா ஒண்ணு அவங்க ஆவியில நிரம்பணும், இல்லைன்னா இடத்த மாற்றிக்கிடுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நம்மளை தாண்டி யோசிக்கணும். எப்பவும் நம்மளை தாண்டி தான் யோசிக்கணும். எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு அல்சர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, அந்த யோசனை ஒரு தடவை வந்த அன்னைக்கு பின்ன திரும்ப வரவே கூடாது. நான் எப்பவும் என்னை தாண்டி தான் யோசிக்கணும். அடுத்து எப்படி செயல்படலாம், அடுத்து என்ன செய்யலாம், ஜெபத்தின் அளவை எப்படி கூட்டலாம், வேதத்தின் வசனங்களை எப்படி வாசிக்கலாம், அப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும்.
ஏன்னா நீ மனையில உட்கார்ந்து இருக்கிறது வீணாக அல்ல, நீ மனையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அடுத்த ஒரு ஜெனரேஷன் எழும்புது. ஏய் ஏய், உடகமன கடகதனா சபையே, நீ மனையில உட்கார்ந்தது வீணல்ல. சகோதரி, நீ மனையில உட்கார்ந்தது வீணல்ல, நீ வேதனைப்பட்டது வீணல்ல. நீ ஒரு சந்ததியை எழுப்புகிறாய். கையை தட்டி கபா கபா ரிகபா கதரபா. எப்பவுமே சபைய சத்துரு டைட்டா வச்சிருப்பான். சபைக்குள்ள பிரிவினை உள்ள 2 பேர் எழும்பணும். அந்த 2 பேரை சமாளிக்கிறதுல 1 மாசம் போயிடும். அப்புறம் சண்டை போடுற 2 பேர் எழும்பணும். அந்த சண்டையை சமாளிக்கிறதுக்குள்ள அடுத்த மாசம் போயிடும். சபை என்ன ஆகுது தெரியுமா? வெளியே யோசிக்க நேரம் எடுக்கலையே, உள்ளுக்குள்ள தேவைக்கு மேல பிரஷர் இருக்கு. உள்ளுக்குள்ள தேவைக்கு மேல பிரஷர் வரும்போது தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும் தெரியுமா? மாறி மாறி பிரச்சனையை தீர்த்துக்கிடணும். ஏன்னா நம்ம நோக்கம் உள்ளுக்குள்ள யோசிப்பதல்ல, நம்ம நோக்கம் மனையில உட்காரணும், உட்கார்ந்து ஒரு சந்ததி எழுப்பணும். எல்லா சபையிலையும் பாருங்க, நம்ம பிபி கூட்டக்குன்னு சொல்லி 2 பேர் இருப்பணும். நம்மளை பிபி கூட்டக்குன்னு 2 பேர் இருப்பணும். அவங்களுக்கு தீர்க்காயுச கொடுப்பாரு, நம்மளை விட பலனை கொடுப்பாரு. அவங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறதே 2 பேரும் என்ன வந்து பார்க்கணும்னா உடனே அதுக்குள்ள அங்க உட்கார்ந்து எப்பவும் அடுத்த ஆகஸ்டுக்குள்ள நீங்க எங்க யோசிக்கணும்? வெளியே யோசிக்கணும். இன்னும் ஜனம் வெளியே கிடக்கு, உள்ள வரணும். ஆத்துமாக்கள் வெளியே கிடக்கு. நம்ம உள்ள கொண்டு வந்துட்டா நம்மளை விட வைராக்கியமா நிற்பவர்கள் வெளியே கிடக்கணும். ஏதோ சில பிரச்சனைகளை சொல்லி, ஏதோ சில காரணங்களை காட்டி அந்த சபைக்கு நான் இதனால வரமாட்டேன்னு சொல்லி நிசாரமான காரணங்களுக்காக வெளியே கிடக்கணும். நமக்கு நம்மளை விட கொடுக்கிறவங்க, நம்மளை விட உற்சாகம் உள்ளவங்க, நம்மளை விட ஜபிக்கிறவங்க, அவங்கள உள்ள கொண்டு வரணும். அவங்கள உள்ள கொண்டு வர சில நேரம் நாம் மனையில உட்காரணும். அவங்கள போய் வா வான்னு கூப்பிட்டா வரமாட்டணும். அவங்கள போய் வான்னு கூப்பிட்டா 10 பேஜ் கம்ப்ளைண்ட் சொல்லி தருவணும். 10 பேஜ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு சொல்லணும். இதனால அது நான் போகாதது, இனி என்ன கூப்பிட வரேன்னு. அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? நீ மனையில போய் உட்கார்ந்தா நீ அவர்களை பெற்றெடுக்கலாம். எத்தனை சொன்னேன்? 6. ஏசாயா 26:17. ஆறாவது சந்ததி எழும்புகிற இடம் அம்பாயம். என்ன அம்பாயம்? மன தெரியும்னு என்ன சிஸ்டர்? அம்பாயம் தெரியுமா? தெரியாது. ஒரு வார்த்தை எபிரேய மொழியில சொல்லுவீங்களா? கபல் சொல்லுங்க. கப்பல் இல்ல, கபல். CHEBEL.
நான் ஸ்கூலில் போனப்போ எனக்கு இங்கிலீஷ் எடுத்த டீச்சர் சொல்லி தந்தது கைச்சுன்னு. கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் தெரிஞ்சு அது கைச்சில்ல, எச். கபல். அம்பாயத்துக்கு எப்ரேய மொழியில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன? கபல். நீங்க மறக்கப்படாதுன்னு அந்த ஒரு வார்த்தைக்கு நான் 6 அர்த்தங்களை சொல்லுவேன். ஒன்று, டேக்கிள். டேக்கிள்னா தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா டேக்கிள்னா? ஆட்களை இந்த பூட்டு போட்டு பிடிப்புன்னு இல்லையா? பண்டு தான் பூட்டு போட்டு பிடிப்பேன். இப்போ பூட்டு போட்டு பிடிக்க மாட்டேன். இப்போ வாட்ஸ்அப்பில் ஓடி போட்டுக்கணும். இந்த 2 கையை பின்னால வச்சு கழுத்துக்கு பின்னாடி கையை வச்சு பூட்டுவனும் இல்லையா? சரி, பரவாயில்ல. இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. எனக்கு சரியான தமிழ் வார்த்தையும் தெரியாது. டேக்கிள். பலவீனப்படுத்தி பூட்டி போடுகிற இடம். அம்பாயோன்னா என்ன? பலவீனப்படுத்தி பூட்டி போடுற இடம். 2, அந்த வார்த்தையினுடைய 2வது அர்த்தம் ஸ்னேர். SNARE, ஸ்னேர். ஸ்னேர்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியாதா? கண்ணாடிக்குள்ள இருக்க சிஸ்டர் தெரியுமா? தெரியாது. அதுவும் என்ன சொல்லது? கெணி. கெணி மலையாளத்தில் கெணி. எலியெல்லாம் பிடிக்க வைப்புன்னு இல்லையா? பொறி இல்லை. பொறின்னா ஒரு அறை போல இல்லை இருக்கும். கெணின்னா கண்ணி. கண்ணி. 3வது அர்த்தம் டு வைண்ட் டைட்லி. இறுக்கமாக சுற்றி கட்டுதல். இறுக்கமாக சுற்றி கட்டுதல். நீங்க எழுதுறீங்களா மேடம்? நீங்க கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். கடந்த 1.25 மணி நேரமாய் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன? டு வைண்ட் டைட்லி. இந்த பைண்டுக்கும் வைண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. பைண்டுன்னா கட்டுதல். பைண்டுன்னா கட்டுதல். ஆனால் வைண்டுன்னா கட்டுதல் இல்லை. இந்த ஃபேனுக்குள்ள காயில் சுற்றி வைப்பாங்க இல்லையா? அதாவது பைண்டிங்கை விட பல மடங்கு டைட். நான் என்ன நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அதாக்கும் அந்த இறுக்கமான பிடி. அதாக்கும் டு வைண்ட் டைட்லி, இறுக்கமாய் சுற்றி கட்டுதல். சரி, எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் சரியா சொல்ல தெரியல. நான் அதனால என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்த அர்த்தம் கயிறு. எபிரேய மொழி நல்லா இருக்கேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு போய் கபல்னு பேர் வைக்கப்படாதுன்னு அர்த்தங்கள் எல்லாம் இப்படியாகவும் இருக்கு.
அதாவது இனி கொஞ்சம் இங்க கவனிங்க, அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சகோதரி வந்ததுல இருந்து நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ இஸ்ரவேல்ல 2 வகை பிரசவங்கள் உண்டு, கவனிங்க. 2 வகை இல்ல, பல வகை பிரசவங்கள் உண்டு. அதுல நமக்கு 2 வகை. ஒன்று நார்மல் டெலிவரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மனையில உட்கார்ந்து பிரசவிக்கிறது, நார்மல் டெலிவரி. இன்னொரு வகையான டெலிவரி உண்டு. அந்த டெலிவரி என்னன்னு கேட்டா, வயிற்றுக்குள்ள கிடக்கிற பிள்ளை ரொம்ப வளர்ந்துட்டு, வயிற்றுக்குள்ள கிடக்கிற பிள்ளை ரொம்ப வளர்ந்துட்டு வாய்ப்புண்டு. ஏன்னா சாப்பிட்றது பூஸ்ட்டு, கார்லிக்ஸு, செர்லாக்கு, அப்புறம் கொஞ்சம் பேர் சொல்லுங்க, லாக்டோஜன் 1 to 5, ஒரே ஐடியா 1 to 5 போடுவோம். சாதாரணமாக பிரசவிக்கிறது எங்க உட்கார வச்சு பிரசவம் பார்ப்பணும்? மனையில. சில பிள்ளைகள் வயிற்றுக்குள்ள வச்சு ரொம்ப வெயிட் போடும். வெயிட் போட்ட பிள்ளைகளை மனையில வச்சு பிரசவம் பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, அம்பாயங்கிற ஒரு இடம், அங்க கொண்டு போகணும் இந்த தாயை. இன்னைக்குள்ள ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி நினைச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு இன்னைக்குள்ள ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி நினைச்சுக்கிடுங்க. அங்க என்ன பண்ணும் தெரியுமா, அங்க 2 உத்தரம் இருக்கும். உத்தரம் தெரியுங்களா? அது மாதிரி ஒரு உத்தரம், இது மாதிரி ஒரு உத்தரம், 2 உத்தரம் இருக்கும். இந்த 2 உத்தரத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த உத்தரத்துல 2 கிளிப்பு போட்டிருப்பாங்க, கொக்கி. அந்த உத்தரத்துல 2 கொக்கி போட்டிருப்பாங்க, கொக்கி. இந்த 4 கொக்கியிலையும் 4 கயறு தூங்கி இருக்கும். இப்ப இந்த பெண்மணியை பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணியாச்சு. எங்க அட்மிட் பண்ணியாச்சு? மனையில இல்ல, அம்பாயத்துல. அம்பாயத்துல அட்மிட் பண்ண அந்த பெண்மணிக்கு நான் சொன்னேன் இல்லையா, எங்க ஒரு கொக்கியில ஒரு கயிறு கிடக்குன்னு, அந்த கயர்ல வலது கையை பிடிச்சுக்கிட சொல்லணும். இந்த கயர்ல வலது கையை, இந்த கயர்ல இடது கையை பிடிச்சுக்கிட சொல்லணும். இப்ப இந்த பெண்மணி 2 கையை 2 கயர்ல பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, அந்த வலது பக்க கொக்கியில வலது காலை பிடிச்சு கட்டுவனும். இந்த இடது பக்க கொக்கியில இடது காலை பிடிச்சு கட்டுவனும். கட்டிட்டு இந்த பெண்மணி கையில பிடிச்சிருக்க கயரை விடாம தொங்கி நிக்கணும். இதுதான் அம்பாயம். இப்ப இந்த கையில பிடிச்சிருக்க கயரை விடாம தொங்கி நிக்கும் என்ன பண்ணு இந்த பெண்மணி, கயர்ல பிடிச்சிருக்கிற கயருக்கு, கையில பிடிச்சிருக்க கயருக்கு பிரஷர் கொடுக்கும். கையில பிடிச்சிருக்க கயருக்கு பிரஷர் கொடுக்கும்போ தான் கீழே விழாம இருக்க பிரஷர் கொடுக்கிறது. பிரஷர் கொடுக்கும்போ என்ன செய்யும், குழந்தை பிறக்கும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லாருக்கும் அப்படி நடக்காது. ஒரு பெண்மணிய 9ஆம் மாசத்துல அம்பாயத்துல கட்டி போட்டாங்களா? நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. கட்டி போட்டது எப்போ? 9ஆம் மாசம். பிள்ளை பிறந்தது 11ஆம் மாசம். எத்தனை நாள் அம்பாயத்துல கிடந்திருக்கு? 2 மாசம். எங்க? என்னத்துக்கு? ஒரு நோக்கம், சந்ததியை எழுப்பும்படி போராடுகிறேன். நான் இவங்களை பார்த்து கேட்கிறேன், நியாயமா கேட்கிறேன், சாதாரணமா கேட்கல. மாம்சத்துல ஒரு சந்ததியை பெற்றெடுக்க இவ்வளவு போராட்டம் என்ன?
ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பெற்றெடுக்க எவ்வளவு போராடணும் இல்ல? தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். சரி, கொஞ்சம் கூட நான் முன்ன போறேன், கொஞ்சம் கூட முன்ன போறேன். அம்பாயத்துக்குள்ள 6 வகையான பிரச்சனைகள் உண்டு. 1, அம்பாயத்துள்ள முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? தனிமை. அத மாதிரி 4 கொக்கி போட்டு, அத மாதிரி 4 கயறு போட்டு, அத மாதிரி புருஷனை இந்த பக்கத்துல கட்டி தூக்கி போட்டா சரி சமமா பாடுபடுறோம். எனக்கு வேணா பேசிக்கிடலாம். எனக்கு வேணா பேசிக்கிடலாம், சண்டை போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஏன்னா 2 பேரும் எங்க போட்டிருக்கு? ஆனா புருஷனை என்ன செய்ய மாட்டணும்? கட்டி போட மாட்டணும். பெண்மணியை மட்டும்தான் கட்டி போடணும். அப்படியான அம்பாயத்தில் இருக்கிற முதல் பிரச்சனை என்ன? தனிமை. ஏன் ஆண்டவர் என்ன தனிமைப்படுத்தணும்? ஏன் ஆண்டவர் சிலரை விட்டு என்ன பிரிச்செடுக்கணும்? ஏன் எனக்கும் சில ஆட்களுக்கு இந்த தொடர்பு முறிந்தது? ஏன்னா ஆண்டவர் என்ன கொண்டு ஒரு சந்ததி எழுப்ப விரும்புகிறார். கை தட்டணும், கை தட்டணும், வாய திறக்கணும், வாய திறக்கணும், கை தட்டணும். சபை உணர்ந்தே ஆகணும். உடபர பக்கத்தரபா ரியாந்தர சத்தரா ரிஹந்தஹத்தரா ரியாந்தல் கபரபரபரபரபா. தனித்திரு, 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 ஒரு சந்ததி எழும்பும் வரை. அம்பாயத்தில் 1வது பிரச்சனை என்ன? தனிமை. 2வது பிரச்சனை என்னன்னு கேட்டா, அம்பாயத்தில் வேதனை மட்டும்தான் இருக்கும். தனிமை மட்டும் இல்ல, வெளியே சொல்ல முடியாத வேதனை, அன்ஸ்பீக்கபிள் பெயின். ஏன்னா 2 காலு எங்க கட்டி போட்டிருக்கு? கயர்ல. இப்ப நான் கைய விட்டா என்ன ஆவே? எனக்கு கைய விடலான்னு தோணுனா கூட என் கைய விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன் தெரியுமா? உள்ள கிடக்கிறது சந்ததி. என் உயிர் போனா கூட நான் கைய விட மாட்டேன். ஏன் கைய விட மாட்டேன்? நான் கைய விட்டா கடந்த 9 மாசம் நான் சுமந்தது வீணா போய்விடும். அதனால இவங்க கைய விட மாட்டாங்க. அது எதுக்கு பாஸ்டர்? கையையும் கட்டி போட வேண்டியதானே. நானும் உட்கார்ந்து அப்படிதான் யோசிச்சேன். உண்மையில நானும் அப்படிதான் யோசிச்சேன். காலையும் கட்டி போட்டுட்டு கையை என்ன செய்யணும்? கட்டி போட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு அந்த புஸ்தகம் சொல்லுது, கைய கட்டி போட்டா இந்த பெண்மணி பலமா பிடிக்காதா, சும்மா தொங்கி கிடக்கும், உடம்புல பிரஷர் கிரியேட் ஆகாது. நீ அந்த கையை அழுத்தமா பிடிக்கும் போதான் சந்ததியை உற்பத்தி பண்ண வேண்டிய பலன் உள்ளுக்குள்ள வருது. ஏய், வேதனைகள் நல்லதுன்னு சொன்னேன், வேதனைகள் நல்லதுன்னு சொன்னேன், வேதனைகள் நல்லதுன்னு சொன்னேன். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பிள்ளைகளை வளர்த்துவது எப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல. பிள்ளைகளை வளர்த்துறது அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. சீனி கிழங்கு தின்னோ, பனங்கிழங்கு தின்னோ, அப்புறம் அந்த ஒரு பழம் உண்டு இல்லையா, அது பேர் என்ன,
சக்கப்பழம் இல்லை, பலாப்பழம் இல்லை, இந்த கேஷ்யூ நட்டுக்கு அந்த பழம் கொல்லாப்பழம் தின்னோம். ஸ்கூலு போக முன்ன நேரே போய் எதில் தான் ஏறி இருப்பணும்? கொல்லாயில் ஏறி இருந்து பாட்டெல்லாம் பாடி ஆவியில் நிரம்பிட்டு இல்லையோ ஸ்கூலுக்கே போகிறது. பிள்ளைகளை வளர்த்துறது அப்போ ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஆனா இப்போ பெரிய சப்ஜெக்ட் அது பிள்ளைகளை வளர்த்துறது. ஏன் அன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்துறது சப்ஜெக்ட் இல்லை? அன்னைக்கு நொந்து பெற்றணும். இன்னைக்கு அப்படி இல்லை. குடும்பக்காரர்ல கல்யாணத்துக்கு அன்னைக்கு அவளை கல்யாணத்துக்கு போகப்படாதுன்னு சொல்லி அண்ணன் அட்மிட் ஆகும். வெளியே யாரும் அறியண்டா இந்த சீக்கிரட்டு. அத்தான் அத்தானுக்கு தங்கச்சிய கல்யாணத்துக்கு எனக்கு வரணும்னு ஆசைதான் அத்தான், ஆனா நான் வர முடியாது அத்தான். உடனே அத்தான் கேட்கிறாரு ஏன்? அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, அத்தான் என்ன அன்னைக்கு அட்மிட் பண்ணணும்னு தோணுது. அப்படின்னா நானும் போக மாட்டேன், நீயும் போக மாட்டேன். நீயும் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்தாகணும்? டாக்டர் போயாச்சு, ஹாஸ்பிட்டல் போயாச்சு. டாக்டர் சொல்றாரு, மேடம் இந்த நாள் டெலிவரிக்கு நல்ல நாள் இல்லையே. இல்லை டாக்டர் இன்னைக்கு தான் எடுக்கணும். உடனே டாக்டர் கேட்குறாரு, ஏன்? அது புருஷனை தங்கச்சாரு கல்யாணம் ஒன்று. அங்க போய் பாடுபடுறத விட மயக்க நிலைமையில இருக்கலாம் இல்லையா? ஒன்றும் அறியல, பொம்மை குட்டி மாதிரி ஒரு பிள்ளை எடுத்து கையில கொடுத்தாச்சு. பிரசவம் நடந்தாச்சு. வேதனை என்னன்னு? அம்பாயத்தில் உள்ள முதல் பிரச்சனை என்ன? தனிமை. ரெண்டாவது பிரச்சனை வேதனை. வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது. விசுவாசத்தின் கயரை விடவும் முடியாது, ஜபத்தை கயரை விடவும் முடியாது. சாத்தான் சொல்லி அவன் விட்டுடு. விட்டுட்டா நீ தலைகீழா போவ, விட்டுட்டா நீ இவ்வளவு காலம் பின்பற்ற வீணா போவும். அதனால விசுவாசத்தை கயரையும் விட முடியல, ஜபத்தை கயரையும் விட முடியல, அபிஷேகத்தை கயரையும் விட முடியல. ஏன்னா இந்த கயறுகள் தான் என்ன நிறுத்தி இருக்கு. அப்ப அந்த கயறுகளை பிடிச்சிட்டே இருக்கணும், காலம் மாட்டியும் விட்டு இருக்கு. வெளியே சொல்ல முடியாத ரொம்ப சந்தோஷமா சிரிக்கணும் இல்லையா? இப்ப என்ன மாதிரி ஃப்ரீயா சிரிக்கணும் இல்லையா? அவங்க எல்லாம் வெளியே சொல்ல முடியாத வேதனைப்படுகிறவர்கள். அதனால சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையிலையும் சிரிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கப்படாது. அந்த அபாயத்தில் கிடக்கிற பெண்மணிகிட்ட உன் வேதனையை சொல்லுன்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு சொல்ல முடியாது. ஒற்ற வார்த்தையில சொல்லுன்னு சொன்னா அந்த பெண்மணி சொல்லு, இங்க இருந்து காலில் உள்ள நகர் வர வலிக்குது. அதுக்குள்ள நம்ம மீதி எல்லாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிடணும். அப்போ அம்பாயத்துல 1 தனிமை, அம்பாயத்துல 2 வேதனை, அம்பாயத்துல 3 என்ன தெரியுமா? கூக்குரல் கேட்டுட்டே இருக்கும். அத்தானும் மச்சானும் ஆட்டுக்காரனும், அப்புறம் கொஞ்சம் பேரு சொல்லுங்க. மாமி, மாமை, மைனி, நாத்தூன், அண்ணி, சித்தப்பா, பெரியப்பா. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள ஆளே அம்பாயத்துக்கு வெளியே நிற்கும். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள ஆள் எங்க நிற்கு? அம்பாயத்துக்கு வெளியே நிற்கு. அவங்க வெளியே நின்று கேட்கறது என்ன தெரியுமா? எப்படா பிள்ளைக்கு அழுக கேட்கும். அவங்க வெளியே வெயிட் பண்றது யாருக்கு? சவுண்டுக்கு வேண்டி, பிள்ளைக்கு சவுண்டுக்கு வேண்டி. ஆனா வந்துட்டு இருக்கிறது அந்த பெண்மணியோட சவுண்டு. உடனே அவங்க புரிஞ்சுக்கிடணும், இது வர பிள்ளை. என்ன
சத்தம் போடுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பெண்மணி சத்தம் போடு. நான் கேட்கிறேன், மேடம் ஏன் சவுண்டு போடுறீங்க? கெட்டி இல்லையா போட்டிருக்கு, சும்மா கிடக்க வேண்டியதானே. அந்த பெண்மணி என்ன சொல்ல தெரியுமா? நான் சத்தம் போட்டு என்னை பலப்படுத்துகிறேன். தப்புதான். நான் சத்தம் போட்டு என்ன ஆறுதல் படுத்துகிறேன். சில நேரம் நம்ம மேடையில் நின்று பாடுறது யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். சில நேரம் நம்ம பாடுறது நமக்கு தான். சில நேரம் நம்ம பாட்டின் வரிகளை நம்ம தான் பாடி பாடி நம்ம ஆறுதல் அடைகிறோம். அப்ப வெளியே நிக்கிறவங்களுக்கு இதுவரை குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அம்பாயத்தில் கிடக்கிற பெண்மணி கூக்குரல், என்ன சத்தம் போடுன்னு எனக்கு தெரியல, ஐயோன்னு சொல்லுமா, என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லுமா, ஆண்டவரேன்னு கூப்பிடுமான்னு எனக்கு தெரியல. ஆனா வெளியே கிடக்கிற ஆட்களுக்கு தெரியுது, சத்தம் கேட்டுட்டே இருக்கு, ராத்திரி பகல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு, ராத்திரி பகல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. எதுவரை சத்தம் போடணும் தெரியுமா சிஸ்டர்? ஒரு ஜபிக்கிற சந்ததி எழும்புற வர எவ்வளவு சத்தம் போடணும் தெரியுமா? ஒரு ஆராதிக்கிற சந்ததி எழும்புகிறது வர எவ்வளவு சத்தம் போடணும் தெரியுமா? கிருபையுள்ள ஒரு சந்ததி எழும்புகிறது வர அப்படி ஒரு ஜப அபிஷேகம் இந்த சபையில் இறங்குவதாக கண்ணீரோட போராடி தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அபிஷேகம். என் கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஒரு பயங்கர ஜப ஆவி கையை தட்டி பெற்றுக்கோ. ரஹத்தர ஹத்தர அம்பாயத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஒன்று ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த கோவிடுக்கு பிரச்சனையே என்ன? தனிமை. அதுதான பிரச்சனை. ஒன்றும் இல்லைன்னாலும் பக்கத்தில் உட்காந்து சோத்திரம் சொல்லுங்க 2 பேர் உண்டுன்னா, கூட இருந்து பேசி ஜபிக்க சிரிக்க 2 பேர் உண்டுன்னா, வேதனை என்ன செய்வோம்? மறந்துடும் இல்லையா? ஆனால் இப்போ கோவிடுக்கு பிரச்சனை என்ன? தனிமை. அம்பாயத்துக்கு பிரச்சனை என்ன? தனிமை. ரெண்டு வேதனை. அது மட்டும்தானே பாக்கி. ஒரு பக்தன் பாடுறாரு, கஷ்டதையும் സങ്കടവും മാത്രമാണിന്ധനം പരദേശിയായി ഞാൻ പാർക്കുന്നിഹേ നാദാ എപ്പോഴൻ വീട്ടിൽ ചേരും ആമയം മാറി ആമോദമേറും നാളെന്നു വന്നിടും. என்ன சொல்றான்னா, கஷ்டதையும் சங்கடவும் மாத்திரமான இந்தனம். இந்தனம்னா என்னன்னு தெரியுமா? யாராவது இந்தனம்னா என்னன்னு இப்ப சொன்னா ஒரு பேனதாரன். இந்தனம்னா பெட்ரோல். இந்தனம்னா எரிபொருள். அவன் சொல்றான், என் வாழ்க்கையில கஷ்டமும் சங்கடமும் தான் என்னை முன்ன நோக்கி ஓட வைக்கிற எரிபொருள். அதாவது கஷ்டமும் சங்கடமும் இல்லைன்னா என் வாழ்க்கை ஆகிய வண்டி வழியில கிடக்கும். கஷ்டமும் சங்கடமும் உள்ளதுனால தான் என் வண்டி முன்ன நோக்கி. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். ஒன்று தனிமை, 2 வேதனை, 3 கூக்குரல். அந்த ஏசாயா 26:17 நீங்க பார்த்தீங்களா? அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியை போல. ஜபிக்கு கிராமர் தேவையில்லைன்னு, ஜபிக்கு அழகான குரல் தேவையில்லை.
ஜெபிக்க மனம் இருந்தாலே போதும். கிராமர் தேவையில்லை, நல்ல குரல் வளம் தேவையில்லை, மனசு இருந்தாலே போதும். நீ ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாலும் அது ஜெபத்தே கணக்கில் தான் வரும். நீ உள்ளத்துல இருந்து குமுறினாலும் அது ஜெபத்தே கணக்கில் தான் வரும். நீ ஒரு சுவாசம் விட்டாலும் அது ஜெபத்தே கணக்கில் தான் வரும். Prayer needs heart. எப்போ வேதனை கேட்டுட்டு இருக்கும். 3 சொன்னா 4 அம்பாயம் இருட்டா இருக்கும். என்னவா இருக்கும்? இருளா இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் இனி ஒரு எதிர்காலம் உள்ள மாதிரி தெரியல. கண்ணெட்டின தூரம் வரை வெளிச்சம் தெரியல. 4 சுவர்களுக்கு நடுவில் இருளுக்குள்ள நான் அடைக்கப்பட்டு விட்டேன். இனி இதுக்கு வெளியே என்ன கொண்டு போவாங்களா, உயிரோட கொண்டு போவாங்களான்னு எனக்கு தெரியாது. இனி எனக்கு ஃபியூச்சர் டென்ஸ் உண்டான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாம் இருள். அடுத்தது க்ளோஸ்டு லைஃப். சிறையிருப்பு. இப்ப ஜெயிலுக்கும் வீட்டில் கிடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டில் கிடந்தாலும் சாப்பாடு கிடைக்கும், ஜெயிலில் கிடந்தா சாப்பாடு கிடைக்கும். வீட்டில் கிடந்தா வேர்வை சிந்தி சாப்பிடணும், ஜெயிலில் கிடந்தா நான் நினைக்கிறேன், நான் போனதில்லை, டென்ஷன் இல்லாம பெல் அடிச்சு சாப்பாடா இருக்கும் இல்ல? அப்ப சிறைக்கும் வெளியே இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு விதத்துல வெளியே இருக்கிறத விட டென்ஷன் குறைஞ்ச லைஃப் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஏன்னா சிறையிருப்புல சமூகத்தை விட்டு பிரிகிறோம், குடும்பத்தை விட்டு பிரிகிறோம். வாழ்க்கை ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஆகுது. இது அப்படி இல்ல. சாப்பிட ஒன்றும் இல்லைன்னாலும் பைக் எடுத்துட்டு 2 தடவை கருங்கலுக்கு போயிட்டு இருப்போம். ஒரு சுகம், ஒரு கும்மு, ஒரு கத்து. ஒன்றும் இல்லைன்னாலும் 4 பேரை கண்டு ஹாய் ஹலோன்னு சொல்லும்போ இப்ப அந்த பெண்மணிக்கு அப்படித்தானே, ஜெயில கிடக்கிறதுக்கு துல்லியம் தானே. ஒரு சிறையிருப்பு தானே பாஸ்டர். எதுவரை இந்த சிறையிருப்பு பாஸ்டர்? ஒரு சந்ததி எழும்புகிறவரை. நல்ல வலது கையை ஒன்று உயர்த்தி பிடிங்க. நாம் 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். நான் பிரசங்கத்தை நிறுத்தல, 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். என்னத்துக்கு ஜெபிக்க போறோம்னா, எங்களை விட ஜெபிக்கிற சந்ததிகள் இந்த சபையில எழும்பணும். நல்ல நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி. எங்களை விட அதிகம் உற்சாகம் உள்ளவர்கள் கண்ணை மூடி கையை உயர்த்தி பிடிங்க. நல்லா ஜெபிக்கணும். என்ன தேவ பிள்ளைகள், நீங்க நல்ல தேவ பிள்ளைகள் இல்லையா? நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி பிடிங்க. நீ பெற்ற பிள்ளை நீ சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கு பாத்தியா? நீ பெற்ற பிள்ளை நீ சொன்னா கேட்கல, மற்றவங்க யாரு சொன்னாலும் கேக்குது. ஒரு பிள்ளையால வீடு தலைகீழா மாறி போச்சு, சமாதானமே இல்லை. அந்த பிள்ளைய கர்த்தர் என்னவா மாற்றணும் தெரியுமா? ஒரு சந்ததியா மாற்றணும், ஒரு சந்ததியா மாற்றணும். அம்பாயத்தில் கேட்ட கூக்குரல போல கர்த்தாவே
பேறுகாலம் சமீபித்திருக்கிற பெண்மணியை போல, பேறுகாலம் சமீபித்திருக்கிற பெண்மணியை போல, பேறுகாலம் சமீபித்திருக்கிற கர்ப்பவதியை போல இந்த சபை அம்பாயத்திலிருந்து கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல. சந்ததிகளை இழுத்து கொண்டு போக பார்க்கிறான் சாத்தான். சிலருக்கு சந்ததியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போராடுறான் சாத்தான். சிலருடைய சந்ததியை தேசத்தில் நாரி போக பண்ண பார்க்கிறான் சாத்தான். அதுக்கு நடுவில் அம்பாயத்திலிருந்து கூப்பிடுகிற கர்ப்பவதி நாமதான், 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 நாமதான். நாம சோர்ந்து போவதில்லை, நாம தளர்ந்து போவதில்லை. அற்புதத்தை காணும் வரை